வணக்கம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்கணும்னு ஒரு ஆர்வம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உடனே நீங்க யூடியூப் போறீங்க. ஆமா. அதுதான் முதல் படி. அங்க போனா ஆயிரக்கணக்கான வீடியோக்கள், எஸ்இஓ, சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக் ஆட்ஸ்னு ம் ஒரு கடல் மாதிரி தகவல் கொட்டி கிடக்கு. எல்லாம் இலவசமா கிடைக்குது. ஆனா ஒரு 2-3 மாசம் கழிச்சு பார்த்தா, நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா உண்மையில ஒரு சின்ன வெப்சைட் ஆரம்பிக்க கூட ஒரு தைரியம் வராது. இந்த அனுபவம் பலருக்கும் இருக்கும் இல்லையா? நிச்சயமா. அது ஒரு பொதுவான விரக்தி. தகவல் இருக்கு, ஆனா தெளிவில்ல. இன்னைக்கு நாம அலச போற ஆதாரம் சரியா அந்த விரக்தியை மையமா வச்சு தான் பேசுது. ரேண்டம் யூடியூப் பார்த்தாலே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வருமான்னு ஒரு நேரடியான கேள்வியோட ஆரம்பிக்குது. இது ஒரு விளம்பரம் மாதிரி தெரியலாம், ஆனா அதுக்குள்ள இருக்கிற உளவியல் ரொம்ப சுவாரஸ்யமானது. ஆமா, இதுல என்ன மார்க்கெட்டிங் உத்தி இருக்கு? இது உண்மையிலேயே நம்ம பிரச்சனைக்கு தீர்வா இல்ல இதுவும் ஒரு கவர்ச்சியான பாந்தா? வாங்க ஆழமா அலசுவோம். கரெக்ட். இது ஒரு கேஸ் ஸ்டடியா பார்த்தா நல்லா இருக்கும். மார்க்கெட்டிங்ல ப்ராப்ளம் அஜிடேஷன் சொல்யூஷன் ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. பிரச்சனை, தூண்டுதல், தீர்வு. அதேதான். முதல்ல உங்ககிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனைய சொல்றது. அப்புறம் அந்த பிரச்சனையால நீங்க எவ்ளோ கஷ்டப்படுறீங்கன்னு ஞாபகப்படுத்தி அதை இன்னும் கொஞ்சம் பெருசாக்குறது. அதுதான் அந்த அஜிடேஷன். ஆமா. கடைசியா அதுக்கு ஒரே தீர்வு இமுதான அவங்க பொருளை முன்னிறுத்துறது. இந்த ஆதாரம் இத ரொம்ப அழகா பண்ணுது. சரி, அப்போ முதல் பகுதிக்கு வருவோம். நம்மளோட பிரச்சனையே இது எப்படி அடையாளம் காட்டுது? யூடியூப்ல கத்துக்கிறதுல என்ன தப்புன்னு சொல்லுது? அது ரொம்ப புத்திசாலித்தனமா யூடியூப்ல இருக்கிற தகவல்கள் பொய்யுன்னோ தப்புன்னோ சொல்லவே இல்ல. அப்படி சொன்னா நம்ம நம்ப மாட்டோம். கரெக்ட். அதுக்கு பதிலா அந்த தகவல்கள் எப்படி ஒரு ஒரு கட்டமைப்பே இல்லாம தாறுமாறா இருக்குன்னு சொல்லுது. உதாரணத்துக்கு ப்ராப்பர் லேர்னிங் ஆர்டர் இல்லைன்னு சொல்லுது. சரியான கற்றல் வரிசை இல்ல. இத ஒரு உதாரணத்தோட விளக்க முடியுமா? நிச்சயமா. இப்போ எஸ்சிஓ எடுத்துக்குவோம். நீங்க யூடியூப்ல ஒரு வீடியோ பாக்குறீங்க. அது ஒரு அட்வான்ஸ் டெக்னிக், ஒரு பேக்லிங்க் அவுட்ரீச் பத்தி சொல்லிக் கொடுக்குது. ம். அத பார்த்துட்டு அடடா சூப்பர் டெக்னிக்னு நினைப்பீங்க. ஆனா அதுக்கு அடிப்படையான கீவேர்ட் ரிசர்ச் உங்களுக்கு தெரியலனா. அதாவது மக்கள் என்ன தேடுறாங்கன்னே தெரியாம. ஆமா. அது தெரியாம இந்த அட்வான்ஸ் டெக்னிக் உங்களுக்கு ஒரு துளி கூட பிரயோஜனப்படாது. இதுதான் அந்த வரிசை இல்லாதோட பெரிய பிரச்சனை. வாவ், இது ரொம்ப தெளிவா புரியுது. அஸ்திவாரம் போடாம மொட்டை மாடிக்கு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி. சரியா சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம பயிற்சி செய்ய டாஸ்க் இல்ல, என்னென்ன கருவிகளை பயன்படுத்தணும்னு குழப்பம், அடுத்து என்ன செய்யணும்னு தெளிவில்லைன்னு இப்படி அடுக்கிக்கிட்டே போகுது. இதுதான் அந்த தூண்டுகிற கட்டம் இல்லையா? அதேதான். இந்த எல்லா புள்ளிகளையும் சொல்லி முடிச்சிட்டு கடைசியா ஒரே வரியில ஒரு தீர்ப்பு மாதிரி சொல்லுது. என்னன்னு? ரிசல்ட் டைம் வேஸ்ட் பிளஸ் நோ ஸ்கில். அதாவது நேரம்தான் வீணாகுதே தவிர எந்த திறமையும் வளரல. இதுதான் அந்த தூண்டுதலோட உச்சம். ஆமா, இத்தனை நாள் நாம பட்ட கஷ்டத்தெல்லாம் அந்த ஒரு வரி ஞாபகப்படுத்தும். எனக்கு நானே யூடியூப் பார்த்து கோடிங் கத்துக்க முயற்சி செஞ்ச ஒரு காலம் ஞாபகத்துக்கு வருது. அடிப்படை HTML தெரியாம அட்வான்ஸ்டு ஜாவாஸ்கிரிப்ட் ஃப்ரேம்வொர்க் பத்தி ஒரு மாசம் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் கடைசியில நேரம்தான் வீணாச்சு. அந்த உணர்வை இந்த ஆதாரம் சரியா பிடிக்குது. சரி, இப்போ இந்த அளவுக்கு நம்ம பிரச்சனையை தோண்டி எடுத்து அதை நமக்கு உணர்த்தின பிறகு இது முன்வைக்கிற சொல்யூஷன், அதாவது தீர்வுக்கு வருவோம். ஆமா. இங்கதான் விஷயம் சுவாரஸ்யமா மாறுது. தீர்வு ரொம்ப எளிமை. ₹499 விலையுள்ள ஒரு தமிழ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். ஆனா அது அவங்க எப்படி சொல்றாங்கங்கிறது தான் முக்கியம். கரெக்ட். இது மோட்டிவேஷன் டிராமா இல்ல, ரியல் கிளாரிட்டி கொடுக்கும் அப்படின்னு ஒரு வரி வருது. இது ரொம்ப முக்கியமான ஒரு வேறுபாடு. ஆமா, நிறைய பேர் ஊக்கப்படுத்துவாங்க, ஆனா என்ன செய்யணும்னு சொல்ல மாட்டாங்க. இவங்க தெளிவு கொடுக்கறோம்னு சொல்றாங்க. சரிதான். இதுல ஜீரோ கன்ஃபியூஷன் அப்ரோச், அதாவது பூஜ்ய குழப்ப அணுகுமுறைன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம்? ஒரு புது விஷயத்தை கத்துக்கும் போது குழப்பமே இல்லாம இருக்க முடியுமா? அது ஒரு நல்ல கேள்வி. பூஜ்ய குழப்பம்ங்கிறது ஒரு மார்க்கெட்டிங் வார்த்தை தான். 100% சாத்தியமில்ல. அப்போ அதோட உள்நோக்கம் என்ன? அதோட நோக்கம் தேவையற்ற குழப்பங்களுக்கு நாங்க இடமளிக்க மாட்டோம்னு சொல்றது. அதாவது 10 வெவ்வேறு வழிய காட்டி உங்களை குழப்பாம, ஒரு பிகினரா நீங்க போக வேண்டிய ஒரு தெளிவான பாதையை மட்டும் காட்டுவோம்னு சொல்றாங்க. புரியுது. திசை தெரியாத குழப்பத்தை இது தடுக்கும். ஆமா. அந்த நேர விரயத்தை இது தடுக்கும்னு ஒரு வாக்குறுதி கொடுக்குது. அப்போ இதோட நோக்கமே யூடியூப் கன்ஃபியூஷனுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது தான் சொல்றாங்க. ஆனா இதுல ஒரு எதிர்வாதம் இருக்கு இல்லையா? என்னன்னு சொல்றீங்க? பல வெற்றிகரமான டிஜிட்டல் மார்க்கெட்டர்கள் முழுக்க முழுக்க யூடியூப்ல இருந்து கத்துக்கிட்டவங்களா இருக்காங்களே. அந்த பார்வையே இந்த ஆதாரம் வசதியா மறைக்குது போல. நிச்சயமா. அதுதான் நாம பார்க்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்.
இலவசமா கத்துக்கிட்டு ஜெயிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட பொதுவா ஒரு விஷயம் இருக்கும். என்னது? அபரிமிதமான சுய ஒழுக்கம், செல்ஃப் டிசிப்ளின், தங்களுக்குன்னு ஒரு கற்றல் கட்டமைப்ப அவங்களே உருவாக்கிக்கிற திறமை. எது முக்கியம், எது தேவையில்லைன்னு பிரிச்சு பார்க்க முடியும். கரெக்ட். ஆனா நம்மள் பலருக்கு அந்த தெளிவு ஆரம்பத்துல இருக்காது. இந்த ஆதாரம் அந்த சுய ஒழுக்க போராட்டம் இருக்கிற பெரும்பான்மையான மக்களை குறிவைக்குது. இது தப்புன்னு சொல்ல முடியாது, ஆனா இது முழுமையான சித்திரம் இல்ல. அத நாம புரிஞ்சுக்கணும். சரியா சொன்னீங்க. சரி, அடுத்ததா இந்த கோர்ஸுக்கான நிபந்தனைகள். இங்கதான் இந்த ஆதாரம் ரொம்ப நேரடியாவும் ஒரு மாதிரி திமிரோடவும் பேசுதுன்னு எனக்கு தோணுது. ஆமா, அது ஒரு சுவாரஸ்யமான அணுகுமுறை. மிக தெளிவான நிபந்தனைன்னு தலைப்பே போட்டிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, இலவசமா கிடையாது, ட்ரையல் கிடையாது, இஎம்ஐ கிடையாது. ஒரே வழி, 499 ரூபாய் முழுசா கட்டிட்டு உள்ள வரதுதான். ஏன் இப்படி ஒரு கராரான நிலைப்பாடு? இது கஸ்டமர்ஸ பயமுறுத்திடாதா? எனக்கு என்ன தோணுதுன்னா, இதுக்கு 2 காரணம் இருக்கலாம். ஒன்னு, இது ஒரு சைக்கலாஜிக்கல் டெக்னிக். ஒரு விஷயத்த ரொம்ப சுலபமா கிடைக்காம செய்யும்போது அதோட மதிப்பு தானா அதிகமாயிடும். அருமையான பாயிண்ட். இது ஏதோ முக்கியமான விஷயமா இருக்கணும், அதான் இவ்ளோ கண்டிஷன்னு ஒரு எண்ணம் வரும். ஆமா. 2வது காரணம் என்னவா இருக்கும்? இது ஒரு ஃபில்டர் மாதிரி செயல்படுது. சும்மா டைம் பாஸ்க்கு வர்றவங்கள இது தடுத்துடும். ஆமா. 499 ரூபா பெரிய தொகை இல்லைன்னாலும் பணத்தை கொடுத்து வர்றவங்க கத்துக்கணுங்கிற ஒரு ஈடுபாட்டோட வருவாங்க. கரெக்ட். அந்த கமிட்மெண்ட், இலவசந்தானேன்ற அலட்சியம் இருக்காது. இதனால கோர்ஸ்ல இருக்கிறவங்களோட வெற்றி விகிதம் அதிகமாகலாம். அதை வச்சு அவங்க மேலும் மார்க்கெட்டிங்கும் செய்யலாம். ஆக இந்த நிபந்தனைகளே ஒரு மார்க்கெட்டிங் கருவிதான். சரி, இப்போ முக்கியமான கேள்வி. அந்த 499 ரூபாய்க்கு உண்மையிலே என்னதான் கிடைக்கும்னு இந்த ஆதாரம் சொல்லுது? அது ஒரு 4 விஷயங்களை ரொம்ப தெளிவா சொல்லுது. 1, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஒரு வலுவான அடித்தளம், ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். சரி. 2வது, SEO, சோஷியல் மீடியா, விளம்பரங்களோட அடிப்படைகள். 3வது, முக்கியமான கருவிகளை பற்றிய ஒரு மேலோட்டம், அதுவும் எளிய தமிழ்ல. ஓகே. 4வது. 4வது, இதுதான் எல்லாத்தையும் விட முக்கியம்னு நான் நினைக்கிறேன், சரியான திசை மற்றும் தன்னம்பிக்கை. ரைட் டிரெக்ஷன் பிளஸ் கான்ஃபிடன்ஸ். இந்த 4ஐயும் சேர்த்து பார்க்கும்போது அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு புரியுது. நாங்க உங்களை ஒரே மாசத்துல எக்ஸ்பர்ட் ஆக்கிடுவோம்னு சொல்லல. இல்ல, அப்படி சொல்லல. ஆனா நீங்க எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கான பயணத்தை தொடங்க தேவையான அஸ்திவாரத்தையும் ஒரு மேப்பையும் தைரியத்தையும் நாங்க கொடுப்போம்னு சொல்றாங்க. ஆமா, யூடியூப்ன்ற பெரிய காட்டுல தொலைஞ்சு போறதுக்கு பதிலா இந்த மேப்பை வச்சுக்கிட்டு உங்க பயணத்தை ஆரம்பிக்கலாம். அது ஒரு யதார்த்தமான வாக்குறுதியா தெரியுது. அந்த 4999 ரூபாய் என்பது அந்த தொடக்க புள்ளிக்கான முதலீடு. கரெக்ட். ஒருவேளை நீங்க 6 மாசமா யூடியூப்ல ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் செலவழிச்சிருந்தா கூட, உங்க நேரத்தோட மதிப்பை கணக்கு போட்டா நீங்க மறைமுகமா ஆயிரக்கணக்கான ரூபாய்களை ஏற்கனவே செலவு செஞ்சுட்டீங்க, எந்த பலனும் இல்லாம. ஆமா, அந்த வாதத்தை தான் இது மறைமுகமா முன்வைக்குது. சரி, ஒருத்தர் இந்த கோர்ஸை வாங்க முடிவு பண்ணிட்டா அதுக்கான செயல்முறை எப்படி இருக்கு? அதுலயும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. செயல்முறைய எவ்ளோ முடியுமோ அவ்வளவு எளிமையாக்கியிருக்காங்க. வெப்சைட் ஃபார்ம்ஸ், லாகின் பண்றதுன்னு எதுவுமே இல்லையா? எதுவுமே இல்ல. கொடுத்திருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு 499 ரூபீஸ் அனுப்பணும். அதுவும் ஸ்கிரீன்ஷாட் கூட அனுப்ப தேவையில்லைன்னு சொல்றது ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் பணம் அனுப்பிட்டு அதே நம்பருக்கு 499 கோர்ஸ் அந்த மெசேஜ் அனுப்புனா போதும். இது டெக்னாலஜி அதிகமா தெரியாதவங்க கூட சுலபமா செய்யலாம். வாங்குறதுல இருக்கிற தடைகளை இது குறைக்குது. ஆமா, அதுவும் ஒரு நல்ல மார்க்கெட்டிங் உத்தி தான். சரி, இப்போ இந்த ஆதாரத்தோட கடைசி வரைக்கும் வருவோம். அதுதான் இந்த முழு உரையாடலையும் தொகுத்து சொல்ற மாதிரி இருக்கு. என்ன வரி அது? ஃப்ரீ கண்டென்ட்ல ஸ்டக் ஆகிறதுக்கு 499 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ணி ரைட் பாத்து எடுத்துக்கோங்க. இது ஒரு நேரடியான ஆலோசனை. 2 பாதைகளை நம்ம முன்னாடி வைக்குது. ஆமா, அந்த வாதத்தை முன் வச்சுட்டு அது அப்படியே நம்ம மேல எந்த அழுத்தத்தையும் கொடுக்காம பின் வாங்கிறது. கடைசி வரி, டிசிஷன் உங்களோடது, கைடன்ஸ் ரெடி. ஆமா, முடிவு உங்க கையில. ஆமா, இது ஒரு முதிர்ச்சியான அணுகுமுறை. இது வாங்குறவங்களுக்கு ஒரு விதமான சுதந்திரத்தை கொடுக்குது. அவங்க நிர்பந்தத்தின் பேர்ல வாங்கல, அவங்களாவே சிந்திச்சு முடிவெடுத்த மாதிரி ஒரு உணர்வை கொடுக்குது. இது ஒரு புத்திசாலித்தனமான நிறைவு. ஆக இந்த முழு அலசல்ல இருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்னா, இந்த ஆதாரம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி மட்டும் சொல்லிக் கொடுக்கல. ஒரு பொதுவான மனித பிரச்சனையை எப்படி உணர்ச்சிபூர்வமா அணுகி ஒரு தீர்வு அவசியமானதா மாத்தி கடைசியில முடிவெடுக்கிற சுதந்திரத்தையும் வாடிக்கையாளருக்கே கொடுத்து ஒரு விற்பனையை எப்படி வெற்றிகரமா முடிக்கிறதுன்னு நமக்கு சொல்லிக் கொடுக்குது. மிக சரியா சொன்னீங்க. இதுவே ஒரு மினி மார்க்கெட்டிங் பாடம் மாதிரி தான் இருக்கு.
இது ஒரு பொருளை பற்றிய அலசல் என்பதை விட ஒரு விற்பனை வாதத்தை பற்றிய ஆழமான அலசலா அமைஞ்சிருக்கு. அப்போ இந்த ஆய்வை ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வியை விட்டுட்டு போறோம். இந்த ஆதாரம் ஒரு தெளிவான தேர்வை காட்டுது. ஒரு பக்கம் வரம்பற்ற ஆனால் கட்டமைக்கப்படாத இலவச தகவல்கள், மறுபக்கம் ஒரு சிறிய முதலீட்ல கட்டமைக்கப்பட்ட தெளிவான பாதை. எனவே நாங்க உங்களுக்காக விட்டுச் செல்லும் இறுதி சிந்தனை இதுதான். எந்த ஒரு புதிய திறமையை கற்கும்போதும் சரி, அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கா இருக்கலாம், கோடிங்கா இருக்கலாம், இல்ல ஒரு புதிய மொழியா கூட இருக்கலாம். ம், அந்த பயணத்துல நீங்க எவ்வளவு காலம் தகவல்களை சேகரித்து கொண்டே இருப்பீர்கள்? எந்த புள்ளியில போதும் தகவல்கள், இனி எனக்கு தெளிவான வழிகாட்டுதல் என்று முடிவு செய்வீர்கள்? அந்த புள்ளி எது என்பதை தீர்மானிப்பதுதான் உங்கள் கற்றல் பயணத்தின் மிக முக்கியமான திருப்புமுனையாக இருக்கும்.